அனைவருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பெரியபுத்தூர் கிராமத்திலிருந்து முன்னாள் இராணுவ வீரர் ஓய்வு பெற்ற சிவகுமார் ஆகிய நான் என்னுடைய தோட்டத்திலிருந்து நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றியும் பலவிதமான மாங்காய் செடிகள் இருக்கின்றது. கடந்த 12 வருடங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டின் பின்புறமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு ஃபார்ம் ஹவுஸை தயார் செய்து இதனுள் எனக்கு நேரம் கிடைப்பதும் இல்லாமல் இதனுடன் நேரத்தை கழித்து கொண்டிருப்பேன். அது முக்கியமாக இன்று உங்களுக்கு ஒரு சில தகவல் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தோட்டத்தில் 10-15 வகையான மாஞ்செடிகள் உள்ளன. மல்கோபா, சேலம் மல்கோபா, பெங்களூரா, காதர் என்று பலவிதமான மாங்காய்கள் உண்டு. அதில் முக்கியமானதாக நான் யூடியூப்பில் கடந்த வருடம் பார்த்தேன். அதன் மூலமாக எனக்கு மிகவும் விருப்பப்பட்டு இந்த மாங்கனி செடியை வாங்கி வந்தேன். இதனுடைய பெயர் மியாசகி என்பார்கள். நீங்கள் யூடியூபில் சென்று பார்க்கலாம். இந்த மியாசகி ஜப்பானில் இருந்து வந்ததாக சொல்கிறார்கள். இதன் முதலில் ஜப்பானில் தோன்றியதாக சொல்கிறார்கள். அதன் பின்பு நான் யூடியூப்பில் சென்று பார்க்கும்போது மத்திய பிரதேசத்தில் ஒரு விவசாயி வீட்டில் இதை பயிர் செய்து அதுக்கு 24 மணி நேரமும் 6 நாய்கள் மற்றும் காவலர்கள் பாதுகாத்து கொண்டிருப்பதாக நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதன் பின் எனக்கும் அதிகமாக ஈர்க்கப்பட்டு நான் இது ராஜமுன்றியில் இருந்து சித்தூர் அடுத்த ஒரு நர்சரியில் ஆர்டர் செய்து இதை 4 மாதத்துக்கு முன்பு தான் நான் இது பயிர் செய்தேன். இதனுடைய குறைந்த காலம் 3 வருடங்கள் ஆகிறது. செடி நான் வாங்கி 4 மாதங்கள் ஆகிறது. இதனுடைய சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் இதனுடைய 1 கிலோ மாங்காய் 2 லட்சத்திலிருந்து 2,50,000 வரை விற்கப்படுகிறது என்று நான் யூடியூபில் வாயிலாக தான் பார்த்தேன். அதன் மூலமாக நான் இந்த செடியை வாங்கி வைத்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த செடியை வைத்து 4 மாதங்கள் ஆகிறது. இப்பொழுது தான் பூவும் மொட்டுக்களும் வந்திருக்கின்றன. ஸோ இது வருவதற்கு இன்னும் 4-5 மாதங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன் அதை பறித்து சாப்பிடுவதற்கு. ஸோ இதன் மேல் ஒவ்வொரு நாளும் இதன் மீது எனக்கு ஆர்வம் ஈர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்குது. எப்படி இருக்கும் இதை எப்படி சாப்பிடலாம், எந்த அளவுக்கு சுவை இருக்கும் என்பது மிகவும் ஆவலுடன் நானும் என்னுடைய துணைவியாரும் தினமும் இதை பார்த்து இதற்கு தேவையான ஆர்கானிக் மாட்டு சாவனம், மண்புழு உரங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை பாதுகாத்து கொண்டிருக்கும். தினமும் இது ஈர்க்கப்பட்டு மெயின்டைன்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அது மட்டும் இதற்காகவே இந்த தோட்டத்தை சுற்றி நான் முள்வேலி இப்பொழுது 1 வாரத்தின் முன்பு முள்வேலி அமைத்தேன். இந்த முள்வேலி அமைத்து குறைஞ்சபட்சம் 1 லட்சம் கிட்டத்தட்ட செலவாகிறது. இருந்தாலும் இந்த செடியை பாதுகாக்க வேண்டும், இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நான் இது செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமில்லை என்னுடைய தோட்டத்தில் வேலை செய்பவர்களும் நீங்கள் யூடியூபில் அதை பார்த்து கொண்டீர்கள். அவர்களும் மொத்தம் களை எடுத்து எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் இதிலேயே இன்னொரு ரகமான ஒன்று யூடியூபில் பார்த்துருக்கீங்க. கோல்டன் பாலம் என்கிற ஒரு மாங்காய் செடி, அதையும் வாங்கி வந்திருக்கேன். அது அதனுடைய முழுமையான வளர்ச்சி சைனாவில் தோன்றிவிட்டதாக நான் யூடியூப்பில் தெரிவித்து கொண்டேன். அதன் பின் அதையும் வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த செடியும் வாங்கி என்னோடய தோட்டத்தில் வைத்துள்ளேன். அது இன்னும் காய்கள் காய்ப்பதற்கு ஒரு சில வருடங்கள் ஆகும். ஸோ அது வந்த பின்னாடி நான் இந்த யூடியூப்பில் வாங்க அதனுடைய தன்மை என்பது அதனுடைய சுவை என்ன என்பதை நான் விளக்கமாக கூறுகிறேன். ஸோ இந்த செடி இந்த மாங்கனிகள் வந்த பின்பு இதனுடைய சுவை எப்படி இருக்கும் என்பது அடுத்த ஒரு பேட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.